ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேலையில் நம்மளை கூட வார்த்தையை பாருங்க. நியாயம் செய்கிற மனுஷன் உண்டோ? எரேமியா 5:1 சொல்கிறார். நியாயம் செய்கிற மனுஷனை உண்டோ? பார்க்குறார். உலகத்தில் நோவா காலத்தில் நியாயம் செஞ்சார். ஆபிரகாம் காலத்தில் சோதோம் கோமோரா நியாயம் செஞ்சார். மோசே காலத்தில் எகிப்துக்கு நியாயம் செஞ்சார். எரேமியா காலத்தில் ராஜாக்களை வைத்து ராஜாக்களுக்கு விரோதமாக ராஜாக்களை எழுப்பி தேசத்தில் யுத்தம் பண்ணி அழித்தார், நியாயம் செஞ்சார். இப்போ நியாயம் செய்கிற காலம் பாருங்க. சொல்கிறாரு, இவைகளை விசாரித்து இருப்பனும் இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நீதியை சரி கட்டுகிறது. கனி கொடாத மரத்தெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போட போகிறாரு. கனி கொடாத மரம், கனி இல்லாத மரம் பாருங்க. 14 வாசிக்கிற எரேமியா 5:14. ஆகையால் சேனைகள் தேவனை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தை சொன்னபடினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேனி, அது இவர்களை பட்சிக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி. அவர்கள் நீ அறியாத பாஷைகளை பேசும் ஜாதி. அவர்கள் பேசுகிறது என்று உங்களுக்கு விளங்காது. யோவேல்ல 2 சொல்லப்பட்ட அதை உத்திரப்பட்டோன்னு அநியாய் வரும், நேர்த்தியாய் வரும். அது சாயல், குதிரை சாயல் நேர்த்தியாய் வரும். கனி இல்லாத மரம், கனி இல்லாத வீடு, கனி இல்லாத கணவன் மனைவி சூரியன் சந்திரன் மேலே ஏறும், நேர்த்தியாக ஏறும். எல்லாருடைய முகங்களை கருகி போகும், அவர்கள் முகங்கள்லாம் கருகி போகும். ஆண்டவர் சொல்றாரு, மனம் மாறுங்க, என்கிட்ட வாங்க, என்னிடத்தில் வருகிற புறம்பே தள்ளுவதுன்னு என்று சொல்றார். பேதுரு அழைத்தார், தேவன் உங்களே அழைக்கிறாரு. பேதுருவே, என்னில் அன்பாக இருக்கிறாயா கேட்கிறார். உங்களை பேரிட்டு அழைக்கிறாரு. நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் இசைந்து இருக்கணும். யோவேல் சொல்றாரு, மறுபடியும் நான் தருவேன், மறுபடியும் இழந்து போனதில் தருவேன்னு சொல்றாரு. சர்வ வல்லவர் அவர், மிகப்பெரியவர். நீங்க இழந்து போன சத்துவத்தை பலத்தை தருகிற தேவன் அவர். ஆசிரியருக்கு கூப்பிடுங்க, உபவாச நாளை நியமிங்க. பாருங்க சொல்றாரு, சீயோனில் எக்கால ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்த முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால்கின்ற குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாள் தன்னை அறியவிட்டும் மணவாட்டி தன் மறைவிட்டும் புறப்படுவார்களாக ஜபிக்கணும், திறப்பில் நிற்கணும். எல்லாரும் சுகமாக வாழ்க்கையை வெறுத்து வந்துடணும். பாருங்க, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பலிக்கு நிந்தைக்கு உமது சுதந்திரம் ஒப்புக்கொடாதீருங்கள். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிக்குள்ளே சொல்லப்படுவானேன். திறப்பில் நிற்கணும், எங்களை ரட்சிங்க, நீரே எங்கள் தேவன், புறஜாதிகள் எங்களை நிந்திக்காதபடிக்கு எங்களை ரட்சிங்க கேட்கணும், திறப்பில் நிற்கணும். பாருங்க, 24 கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், மாலைகள் திராட்சரச எண்ணெய்களை வழிந்தோடும், திராட்சரசமும் எண்ணெய்களை வழிந்தோடும். நீங்க பாவம் செஞ்சு இழந்து போன எல்லாம் திருப்பி தர வல்லவராக இருக்கிறாரு. 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் பங்கிட்டு கொடுத்தாரு. ஒரே தண்டில் 7 குத்து விளக்கு நீங்க தான். உங்க குடம் எண்ணெயினால் நிரம்பி இருக்கணும், திராட்சரசனால் நிரம்பி இருக்கணும். ஒன்றுமில்லாத தண்ணீரை திராட்சரம் மாற்றின தேவன் இழந்து போன திருப்பி தர வல்லவராக இருக்கிறாரு. திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு அவங்ககிட்ட பிடிக்கி தர வல்லவர். அவரே நியாதிபதி, அவரே ஜட்ஜி, அவரே வக்கீல். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், கெஞ்சணும். அறியாமல் பாவம் செஞ்ச படுக்கையில் சாரத்தை இழந்தோம், நாங்கள் எண்ணெய் இழந்தோம், கேட்கணும், முறையிடணும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறோம், கோர்ட்டில் போகிறோம், ஒரு இடத்துக்காக கோர்ட்டுக்கு போகிறோம். நம்ம இழந்து போன சத்துவ பலத்துக்காக நம்ம கர்த்தராகிய இயேசுகிட்ட வந்து, அவரே நியாயாதிபதி, அவரே நீதியின் சூரியன், அவரே ஏகாதிபதி, ஏக சக்கராதிபதி, அவரே பிரஜாதிபதி, அவரே நீதி தராசு. திருடன் கண்டுபிடிக்கப்பட்ட அவகிட்ட இருந்து 7 மடங்கு பிடிங்க கொடுத்துடுவாரு, திருப்பி தரேன்னு சொல்றாரு. கர்த்தராகிய இயேசுதான் உங்களை நீங்க இழந்து போன சத்துவத்தை பலத்தை தர வல்லவர் அவர் தான்.
அவர்தான் உங்களுக்கு திருப்பி எல்லாத்தையும் தர வல்லவர். யோவேல் 2:24 படி உங்களை மறுபடியும் உங்க பாத்திர எண்ணெயினால் நிரப்புவார், திராட்சரசத்தினால் தானியத்தினால் நிரப்பி நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்பி தெரிந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் முழு குடம் எண்ணெயோடு இருப்பீங்க, முழு திராட்சரசத்தோடு கனி உள்ள மரமாக இருப்பீங்க, தானியம் நிறைஞ்ச கலங்களாக இருப்பீங்க. ஏசாயா 5 சொல்லப்பட்டிருக்கு, 10 நிலம் ஒரு கலம், 10 நிலம் ஒரு படி திராட்சரசம் தான் குடிப்பீங்களா? ஒரு கலம் விதை ஒரு குருணி தான் குடிப்பீங்களா? உடஞ்சி போன பாத்திரம் தேவையில்லை, கெட்டு போன துருத்தியெல்லாம் தேவையில்லை, கெட்டு போன பாத்திரம் அவளுக்கு தேவையில்லை, பீசி போன பல்பெல்லாம் நியாயம் தீர்ப்பினால நிற்க முடியாது. நீதிமான் வலியோ அறிந்திருக்க துன்மார்க்க வலியோ அழியும். சங்கீதம் 1 எழுதப்பட்டிருக்கு. பாவிகள் சபைகளும் துன்மார்க்க நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. மனம் மாறுங்க. கர்த்தராகிய இயேசுகிட்ட வாங்க, கெஞ்சிங்க, சாகிற வரைக்கும் கெஞ்சணும். இனி இந்த கொலைபாதகளை செய்ய மாட்டேன். தாவீது ஒப்பு கொடுங்க. என் படிக்கிற கண்ணீரால் நினைக்கிறேன், படிக்கிற தேனியாரியா மாத்திரை, இனி இந்த கொலைபாதகளை செய்ய மாட்டேன், படிக்கலை சாரத்தை இழக்க மாட்டேன், கனியற்ற ஒரு பண்ண மாட்டேன்னு ஒப்பு கொடுத்து கேட்கணும். நான் இழந்து போன சாரத்தை தாங்க, எண்ணெயை தாங்க, திராட்சரசத்தை தாங்க கேட்கணும். உங்கள் பாத்திரம் திராட்சரசால் நிரம்பி வழிந்தோடணும். அறைகள் கட்டப்பட்டா உங்கள் விளக்கு எரியும். லூக்கா 12 சொல்லப்பட்டிருக்குது. அறையை கட்டி நில்லுங்க. மத்தேயு 6:6 படி மத கதை திறக்காதீங்க. நாகும் 2 மத கதை திறந்தா திரைப்பட்டு போவீங்க. மத்தேயு 6:6 படி உங்க கற்பத்தின் வாசலை பூட்டு போடுங்க. திறக்காதீங்க, நிர்வாணம் ஆகாதீங்க, பரிசுத்தமா நிப்பன்னு ஒப்பு கொடுங்க. உங்க அறைகள் கட்டப்பட்டா விளக்கு எரியும். புத்தி உள்ள பணவாட்டியா மாறுங்க. நம்ம நியாய தீர்ப்பினால வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இப்பொழுதே குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்கள் அருமையான பரலோக பிதாவே, சத்தம் இல்லாத சத்தத்தை பலத்தை தாங்க ராஜா. ஏதோ அறியாம பாவம் செஞ்சாங்க ராஜா. படுக்கையில் எண்ணெய் இழந்தாங்க, சாரத்தை இழந்தாங்க. ஒரே தண்டில் குத்து விளக்கா இருக்க வேண்டியவங்க. அவங்க நிர்வாணமாகனாங்க, வலிந்தோடிச்சு வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டாங்க. வெடிப்புள்ள தொட்டி அடைங்க ராஜா. எல்லாரும் அடைத்து நிற்கிறாங்க. நீதி அவருக்கு அரைக்கச்சு, சத்தியம் இடைக்கச்சா இருக்கிறது போல எல்லாரும் நிற்கிறது போல எல்லாரும் நிற்க கிருபத்தாங்க ராஜா. அறையை கட்டி கொண்டு நிற்க கிருபத்தாங்க. ஒவ்வொருவரும் கிருபத்தாங்க ராஜா. நிர்வாணம் ஆகுதபடி எல்லாரும் அறையை கட்டி கொண்டு நிற்க கிருபத்தாங்க. விளக்கு எரிய கிருபத்தாங்க. லூக்கா 12 படி எல்லாரும் அறையை கட்டி கொண்டு பரிசுத்தமாக உண்மை தொழுது கொள்ள கிருபத்தாங்க. உண்மை அறிவை தாங்க ராஜா. எல்லாரும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர கிருபத்தாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். எல்லாரும் ரட்சிப்பு முடியாது. பலத்தையும் சத்தியத்தை தாங்க. எல்லாருக்கும் தேவையான எண்ணெயை தாங்க. இதான் திராட்சரசத்தை தாங்க, தானியத்தை தாங்க. அதுதான் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பினால பிதா சமூகத்தில் நின்று வெக்கப்பட்டு போகாதபடிக்கு, இந்த கேட்டுக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நியாய தீர்ப்பினால வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவைகளை சந்திங்க. பாத்திரம் நிரம்பி வழிந்தோடட்டும். லூக்கா யோவேல் 2:24 படி எல்லாம் நிரம்பி வழிந்தோடட்டும். ஒவ்வொருவருக்கு தாங்க. எல்லா பாத்திரம் நிரம்பி வழிந்தோட கிருபை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.